ஸோ அந்த மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த தனுசு லக்னக்காரர்கள் மாபெரும் 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 சபையினில் நீ நடைந்தால் உனக்கு மாலைகள் விழும் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா மாலைகள் விழும், வெற்றி மாலைகளா விடும். கண்டிப்பா மாலைகள் பெருசு கிடையாது, வெற்றி மாலைகளா விழுறது, வெற்றி மாலைகளா விழுவதும் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடிச்சு விடாதீங்க. சும்மா தனுசு லக்னம் 2ஆம் இடம் சனி வக்ரமாயிட்டாருன்னா அவங்க பேச்சு தான் உங்களுக்கு ஆபத்து. பார்க்காததை பார்த்தா மாதிரி, நடக்காததை நடத்தா மாதிரி. ஆமாங்க, எங்கள் வீட்டுங்க 100 எங்கள் அப்பா பெரிய ஆளுங்க, ஊரில் ஒரு 100 ஏக்கர் வச்சுருந்தார். ஊரில் போய் பார்த்தோன்னா வீட்டே இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் இங்கே லைவ்ல நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த சமுதாயத்துல ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவங்களோட அந்த பொய்யே அவங்களை தரத்தை குறைத்து நம்பிக்கை இழக்க வைத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை அவங்க நழுவ விட்டுருவாங்க. கண்டிப்பா சார். இப்ப இவங்க தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டா என்ன பண்ணுவாருன்னு நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போயாச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க. அந்த சனி நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணலாம்? மௌனம் 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 ஒன்றே வழி, மௌனம் மட்டுமே தான் வழி, வேற வழியே கிடையாது. கண்டிப்பா வாயால அடிச்சு விட்டதெல்லாம் அதே வாயை கண்ட்ரோல் பண்ணி தான் நிவர்த்தி செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே.